மேடமோட ஹஸ்பண்ட் ரமேஷ் ஆக்சிடென்ட்ல தான் செத்தான்னு நம்பிட்டு இருந்தோம். இப்போ வந்து கொலைன்னு சொல்றீங்களே, எப்படி? யார் பண்ணது? நான் விசாரிச்சதுல மதுரைக்கு போன ரமேஷ் கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக ராத்திரி 11 மணிக்கு கமிஷனர் வீட்டுக்கு போயிருக்காரு. அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட கொலைகாரன் அவர் குடிச்ச காஃபில மயக்க மருந்து கலந்துருக்காரு. அந்த போதையில ஜீப் ஓட்டிட்டு போனதுனால ஜீப் ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்துட்டாரு. அவர் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் படி இது ஒரு கொலை. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ரிப்போர்ட்ல அவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினதா இருக்கு. இதை எப்படி அந்த கொலைகாரன் மாத்தினா புரியல. இங்க இருந்து பேசி பிரயோஜனம் இல்ல. நேரா மதுரைக்கு போகணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் விசாரிக்கணும். எப்படி ரிப்போர்ட் மாறி போச்சுன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கும் பிரியாவுக்கும் இந்த வார கடைசியில முக்கியமான கேஸ் இருக்கு. அதை முடிச்ச உடனே மதுரைக்கு போக வேண்டியதான். என்ன வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. எஸ், நான் நாளைக்கே மதுரைக்கு போறேன். வேண்டாமா, இது ரொம்ப ஆபத்தான காரியம். நீ அவரை தேடி போறேன்னு தெரிஞ்சா என்ன தடுக்காதீங்க மேடம். தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. அவ போகட்டும் பிரியா. இந்த விஷயத்துல நாம டிலே பண்றதுல அர்த்தம் இல்ல. உமா, நான் உனக்கு இமிடியேட்டா டிக்கெட் ஏற்பாடு பண்றேன். ஓகே? உமா, நீ இவ்வளவு நாள் இந்த கொலை கேஸ் எல்லாம் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர்ங்கிற முறையில தான் பாத்துட்டு இருந்தேன். இப்போ அவன் தான் உங்க ஹஸ்பண்டோட சாவுக்கு காரணம் தெரிஞ்ச உடனே இது என் சொந்த பிரச்சனையா தோணுது. என் பத்திரிகைக்காக இல்லாட்டாலும் உங்களுக்காக நான் போய்தான் ஆகணும். நீங்க 2 பேரும் எனக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறத நினைச்சா அவனை கண்டுபிடிக்கணும். நானே அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறேன். இது என் ரமேஷ் மேலான. ஹலோ ஹலோ, அசோக், விக்ரம் பேசுறேன். ஜேர்னலிஸ்ட் உமா நாளைக்கு மதுரைக்கு போறாங்க. அவர் டிக்கெட் ஒன்று புக் பண்ணோம். மதுரையில் என்ன விஷயம் பாஸ்? அந்த பொண்ணுங்க கொலை கேஸ்ல ஒரு தடயம் கிடைச்சிருக்கு. மதுரைக்கு போன இன்ஸ்பெக்டர் ரமேஷ் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, அது போய் அவரை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அந்த கொலைகாரனுக்கும் இந்த பொண்ணுங்க கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப இன்டெலிஜென்ட்டா வேலை செஞ்சிருக்கீங்க பாஸ். நானோ இட்ஸ் a டீம் ஒர்க். உமாவும் பிரியா மேடமும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியா? குட், வெரி குட். டிக்கெட் எடுக்க மறந்துடாதீங்க. மறக்க முடியுமா பாஸ்? எடுத்துடுறேன், முடிச்சிடுறேன். என்ன பிடிக்கிறது? என் பக்கத்தில் நெருங்கி எவன் உயிரோடு திரும்பியிருக்கா? முதலில் ரமேஷ் ஆகல, அதை கண்டுபிடிக்க போறாளா? உமா அழிந்தா. நான் விபச்சாரிகளை கொண்டு ஜனங்களுக்கு நல்லது பண்ணு. இதில் எதுக்கு குறுக்க வரீங்க? தொடர்ந்து கொலை பண்ணுவேன். யார் தடுக்கிறாங்கன்னு பார்க்கிறேன். எல்லாம் வெக்கமா இல்ல? உனக்கு எதுக்கு வெக்கம்? நீ செஞ்ச ஒரே நல்ல காரியம் என்ற பெற்ற. அதனாலதான் உன்ன மாதிரி பொம்பளைங்க என் கையால செத்துக்கிட்டே இருக்காங்க. செத்து கொலையட்டும். அசோக், நீ ஜீனியஸ்டா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு போலீஸுக்கு தண்ணி காட்டுற கில்லாடிடா. பொறுமை, பொறுமையா யாருக்கும் தெரியாம கொலை பண்ண. கண்ட்ரோல், கண்ட்ரோல். அழகா சுத்தமா உமாவை தீத்துடு. வா போலாம், வேட்டையாட நேரம் வந்துடுச்சு. மூடையே கெடுத்துட்டேன். நாளைக்கு மதுரைக்கு போறிய, ஜாலியா ஒரு ரைடு போயிட்டு வரலாம்னு பார்த்தா அங்க தொடாதீங்க இங்க தொடாதீங்கன்னு ஒரே கண்டிஷன்ஸ். லேடிஸ் ஆர் ஆல்வேஸ் லைக் திஸ். யா, என்ன அவசரம்? நீங்க தான் 1 மாசத்துல கல்யாணம்னு சொல்லிட்டீங்களே. 1 மாசத்துல கல்யாணம் நடக்கத்தான் போகுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரச புரச த்ரில் இருக்காதே. அதனால இக்கட ரெண்டி. இல்லப்பா,
நிறைய வேலை இருக்கு. போய் துணிமணி எல்லாம் பேக் பண்ணோம். நோ 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 நோ. இது பெண்கள் ஆண்டு. ஆண்கள் நாங்க எதுக்கு இருக்கோம்? நான் துணியெல்லாம் துவைச்சு போடுவேன், கசக்குவேன், அயர்ன் பண்ணுவேன், இன்னும் நிறைய வேலையெல்லாம் செய்வேன். மே ஐ ஹெல்ப் யூ? ஒண்ணும் வேண்டாம். நான் பிரியா மேடம் கூட பேசணும். நீங்க ஹாரன் அடிங்க, அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட நீங்க வந்தா போதும். ஆரன் அடிக்கணுமா? தொங்கா, இந்த ஆரனையாவது கொட்டுடா. கொட்டு, வாங்க கொட்டு. வா, விக்ரமங்கள் வந்துட்டாரே, போலாம். யாரு? மதுரைக்கு போறியாமா? கொலைகாரனை கண்டுபிடிக்கத்தானே போ. அவன் ஒரு பைத்தியக்காரன், அயோக்கியன், தான் என்ன பண்றோன்னு தெரியாத வெறியன்னு நினைச்சுக்கிட்டு தானே போற. போ. அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் ஒரு புத்திசாலி, தடயமே இல்லாம 13 கொலைகள் பண்ண பெரிய புத்திசாலி. அவனோட ஒரு கொலையும் ஒரு மாஸ்டர் பீஸ். ஒரு பெரிய போலீஸ் படையாலேயே அவனை பிடிக்க முடியல. வாட் நான்சென்ஸ். என்னமோ அவனை பத்தி தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. தெரியும். ஏன் அப்ப அவனை பத்தி வெளியில சொல்லல? என்ன சொல்றது? என்ன தேடி ஊர்ல அலையாதீங்க, உங்க கண்ணு முன்னாடியே நிக்கிறேன்னு எப்படி சொல்றது? பதிமூணு கொலைங்க பண்ண, ஆனா ஒரு பையனால கூட என்ன கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நான் ஒரு புத்திசாலி. பணத்தை போட்டோ எடுத்தாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, தலையை பிச்சுக்கிட்டாங்க, ஆனா என் பக்கத்துல கூட வர முடியல. ஏன்னா நான் ஒரு புத்திசாலி. ஒரே ஒருத்தன் ரமேஷ் மதுரையில என்ன தொட்டுட்டான், பதச்சிட்டேன். அவனை கல்லையில இருந்து கொண்டு வர பாக்குறீங்களா? விட மாட்டேன். நீங்க 3 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு பழசையெல்லாம் கலர்றீங்களாமே. சாச்சா, நீங்க கஷ்டப்படக்கூடாதுமா, அதான் நானே வந்துட்டேனே. ஏன் இப்படி வெறி பிடிச்சி அலையிற? நீ பண்றதோட அர்த்தம் உனக்கு புரியுமா? சொல்லுடா. நீ கொலை பண்றியே, அந்த பொண்ணுங்களோட நிலைமை உனக்கு தெரியுமா? அவங்கள இந்த நிலைமைக்கு தள்ளிவிட்ட வறுமை, அவங்க படுற கஷ்டம், அனுபவிக்கிற வேதனை, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? அனுபவிச்சிருக்கியா நீ? நீ ஒரு மிருகம். கண்மூடித்தனமா கொலையை பண்ணிட்டு ஆலையிற வெறிய. நிச்சயமா ஒரு நாள் பிடிபட்டு சாக போறோம் தெரியாத பைத்தியக்கார. சொந்த விருப்பத்துக்காக உயிரை பறிக்கிற அயோக்கிய. வாழ்க்கையில கஷ்டமே படாம வளர்ந்துட்டு மத்தவங்க கஷ்டத்துல சுகம் காண்ற சாடி. கஷ்டம் பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டிருக்கேன். கேவலமான பழப்பு நடத்துற ஒரு பொம்பளைக்கு மகனா பிறந்து அப்பம் பேர் தெரியாம வேதனைப்பட்டிருக்கிறேன். காரி துப்பிருக்காங்க இந்த மூச்சு மேல. சோத்துக்காக அலைஞ்சு மத்தவங்க கிட்ட கையேந்தி நின்னப்ப உங்க அப்பா கிட்ட போய் கேளுடான்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க. அவங்க மேல தப்பில்லடி. அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட படுத்தாலே எங்க அம்மா, அவ மேல தப்பு. எவன்கிட்டயோ என்ன பெத்து எல்லார்கிட்டயும் கையேந்த விட்டாலே அவ மேல தப்பு. போய் கேட்டேன், அப்பா யாருமா? தெருவுல போய் தேடுனா குத்திட்டேன். செத்துட்டா. எத்தனையோ பேரோட இருந்தவ பாவம் தனியா போய் சேர்ந்தா. பணத்தை பார்க்க ஒருத்தன் வரலையே, கூட படுத்தவனும் வரல, என்ன பிடிக்க போலீஸும் வரல. அப்ப ஆரம்பிச்சண்டி. அந்த மாதிரி பொம்பளைங்களை தொடர்ந்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன தடுக்க பாக்குறீங்களா? நான் விட்டாதான் அடி. You bastard! நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் பாஸ்டர்.
டென்ஸா இருக்கீங்க? புரியுது. உமாவை பிரிஞ்சிருக்கிறது கஷ்டம்தான். கூடிய சீக்கிரம் நானும் உமாவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அப்பாடா, இப்போ அது தோணுச்சு. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். 2 பேரும் ஒருத்தர் விரும்புறீங்க, பின்ன ஏன் டிலே பண்றீங்க? நீங்க டிலே பண்ண உமாக்கு தான் பிரச்சனை. சோ, எப்ப கல்யாணம்? உமா மதுரையில இருந்து வந்த உடனே. மம்மி மம்மி, முக்கியமான விஷயம் பேசுறப்ப குறுக்க பேசக்கூடாது. விக்ரம் அங்கிள் உமா ஆண்டிய கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. நிஜமாவா? நிஜமா தான். நானே உமா ஆண்டி கிட்ட போய் கேட்டுட்டு வரேன். ஏய் மம்மி மம்மி, ஆண்டி என்னமா சொன்னாங்க? ஆண்டி ஒரு ஆளோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? அந்த ஆளு ஆண்டியோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காங்க. Come on.